எல்லாருக்கும் good evening and welcome everyone to this caregiver advocacy series. And இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை நான் தான் தொகுத்து வழங்க போறேன். என் பேர் ஐஸ்வர்யா. ஸோ எல்லா வாரமும் முதல் வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம இந்த தொடர் தொடர்ந்து பார்த்துட்டு வந்தோம் பல விதமான டாபிக்ல. இன்னமேட்டு வரக்கூடிய மாதங்கள்ல முதல் வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த தொடர் நம்ம தொடர்ந்து நடத்த போறோம். ஸோ எல்லாரும் இதுல இணைஞ்சு கேன்சர் பத்தின பல இன்ஃபர்மேஷன்ஸை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நாங்க கேட்டுக்கிறோம். நம்ம சந்தேகங்களை வரக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் அவங்க கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுட்டு வந்தோம். போன மாதம் நம்ம கர்ப்பவாய் புற்றுநோய் அப்படின்னா என்ன, அது வந்தது அப்படின்னா அது எப்படி கண்டறியறது, அதை ப்ரிவென்ட் பண்ணிக்கிறதுக்கு எதுவும் தடுப்பூசி இருக்கா, அதை எங்க போட்டுக்கிறது அப்படிங்கிறத பத்தி எல்லாமே நம்மளுக்கு சோஃபியா மேம் ரொம்ப தெளிவா எளிமையா எடுத்து சொன்னாங்க. யாரும் மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல்ல அந்த தொடர் இருக்கு. மேற்கொண்டும் பல விதமான டாபிக்ல நம்ம பேசியிருக்கோம். ஸோ அதையும் நீங்க நம்ம யூடியூப் சேனல்ல நீங்க பார்க்கலாம். நான் லிங்கை சாட் பாக்ஸ்ல பின் பண்ணியிருக்கேன். இந்த மாதம் அதுவும் இந்த வாரம் நம்மளுக்கு வேர்ல்டு கேன்சர் வீக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதை தொடர்ந்து இந்த வாரம் கேன்சர் எப்படி பேஷண்ட்ஸையும் அதை தொடர்பு இருக்கிற கேர் கிவர்ஸையும் அது எப்படி பாதிக்குது மனதளவுல, சொசைட்டில கேன்சர் அப்படிங்கிறதுக்கான எந்த மாதிரியான கண்ணோட்டம் இருக்குது அப்படிங்கிறத பத்தி நம்ம தெளிவா இந்த செஷன்ல நம்ம பேச போறோம். நம்மளுக்கு இந்த செஷனை தெளிவா எடுத்து சொல்றதுக்கு டாக்டர் விதுபாலா மேம் இருக்காங்க, சைக்கோ ஆன்காலஜிஸ்ட். மேம் தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலேயே எம்ஃபில் அண்ட் பிஹெச்டி ப்ரோக்ராம் இன் சைக்கோ ஆன்காலஜிஸ்ட். இந்த தொடர்புல உங்களை நாங்க இணைந்து இருக்கிறதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படுறோம் மேம். உங்களோட இன்சைட்ஸ் நாங்க மேம் ஹெட் ஆஃப் தி ரிசர்ச் அண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் அண்ட் 18 வருஷம் அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட்லயும் மேம் பணியாற்றிட்டு வராங்க. ஸோ மேஜர் கண்ட்ரோலும் சோசியல் சொசைட்டில நிறைய ரொம்ப பெருமையா இருக்குங்க. உங்களுக்கு நிறைய இன்சைட்ஸ் இருக்கு. We are ready and eager. So we welcome you, doctor. Thank you. நான் கேள்விகளுக்கு போகலான்ட்டு இருக்கேன். நம்ம கூட டாக்டர் அருண் சார் அண்ட் நிறைமதி மேம் 2 பேரும் இருக்காங்க. அவங்களையும் நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டாக்டர். என்னோட முதல் கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா மேம், புற்றுநோய் அப்படிங்கிறது உடல் சார்ந்த நோய் தானே, இது எதுக்கு நாங்க மனநல ஆலோசகரை இல்ல ஒரு டாக்டரை நாங்க பார்க்கணும் அப்படிங்கிறது பேஷண்ட்ஸுக்கும் கேர் கிவர்ஸுக்கும் ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்துது. ஏன் நாங்க மனநல ஆலோசகரை பார்க்கணும் மேம், அதோட முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது எங்களுக்கு தெளிவா எடுத்து சொல்றீங்களா? Thank you, Aishwarya, and the entire caregivers advocacy team. கண்டினியூஸாக நம்ம தொடர்ந்து இது நடத்திட்டு வர்றது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் எங்கே போய் கேட்கறது அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும்போது தொடர்ந்து நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதில் பீயிங் அ சைக்கோ ஆன்காலஜிஸ்டாட்டு இப்போ நீங்கள் கேட்குற கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஏன்னா எனக்கு எங்க அம்மாவுக்கு கேன்சர் வந்திருக்குது, இல்லை என் மனைவிக்கு கேன்சர் வந்திருக்குது, என்னோட குடும்பத்துல ஒருத்தர் கேன்சர் வந்திருக்குது அப்படின்னா நான் கேன்சர் டாக்டரை பார்க்கணும், வைத்தியம் பண்ணணும். நான் எதுக்கு ஒரு கவுன்சிலிங்க்கு போகணும், எதுக்கு இங்கே சைக்காலஜிஸ்ட் ரோல் அங்க என்ன இருக்கு அப்படிங்கிறது நான் ஒன்றும் மனசுல ஒரு வியாதியும் இல்லையே. ஒரு ஒரு நிறைய பேருக்கு மென்டல் இல்னஸே ஒரு பெரிய ஸ்டிக்மா நம்ம நாட்டில் இருக்கு. அப்படி இருக்கும்போது
நான் இவங்கள போய் இப்ப ஏன் பார்க்கணும்? எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையேன்ற மாதிரி நெனைக்கிறது வந்து சகஜம். ஆனா, பொதுவா வந்து கேன்சர் அப்படின்னோனே நம்மளோட இந்தியால இன்னும் வந்து நம்ம நெறைய அத பத்தி உள்ள புரிதல்கள் வந்து ரொம்ப குறைவா தான் நமக்கு இருக்கு. அ கேன்சர் அப்படின்னா, இப்ப உடல் அளவுல அந்த கேன்சர்ன்றது வந்திருந்தாலும், பல அ எண்ணம் சார்ந்த, அத நம்ம எப்படி வந்து கேன்சர நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறோம். நம்மள சுத்தி இருக்கிறவங்க நமக்கு எப்படி வந்து அந்த கேன்சர்னோன நம்மகிட்ட எப்படி அந்த பிரச்சனைகள எதிர்கொள்றாங்க. அ அத வந்து நாம எப்படி எதிர்கொண்டு இந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட்டையோ, இல்ல இந்த நோயையோ எப்படி வந்து எதிர்கொண்டு வர்றோம். அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய மன வலிமை வந்து பேஷண்ட்ஸுக்கு மட்டும் இல்ல, சுத்தி இருக்கிற எல்லாருக்குமே இன்னைக்கு தேவைப்படுது. இப்ப வந்து ஒரு நோய் கேன்சர்ன்னு வந்துருச்சுன்னா அப்படின்னாவே, அதாவது கன்சர்னோட நாங்க பேசுறோம். நாங்க ஒரு அக்கறையில கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய சுற்றி இருக்கிறவங்க, உறவினர்கள், தெரிஞ்சவங்க அந்த மாரி எல்லாரும் வந்து ஆளுக்கு ஆளுக்கு அவங்கவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அட்வைஸ வந்து குடுக்குறது. அ அவங்களுக்கு தெரிஞ்ச அ அங்க எனக்கு ஒரு டாக்டர் தெரியும். இங்க ஒரு பேஷண்ட்டுக்கு இந்த மாதிரி ஆச்சது. அந்த மாரி அவங்க எங்கேயோ கேட்ட, எங்கேயோ பார்த்த அவங்களுடைய அனுபவங்கள வந்து ஜெனரலைஸ் பண்ணி, அந்த பேஷண்ட்ஸுக்கோ, இல்ல அந்த குடும்பத்தில உள்ளவங்களுக்கோ சொல்லி, சில நேரங்கள்ல ரொம்ப அந்த அந்த ஃபேமிலில ஒரு பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்பிளா இருந்தாங்கன்னா, அவங்க இன்னும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இங்க போங்க, அங்க போங்கன்னு சொல்லக்கூடியதெல்லாம் இருக்குது. இப்ப முதல்ல வந்து ஒரு கேன்சர பத்தி உள்ள ஒரு சரியான புரிதல் வந்து ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும், அந்த பேஷண்ட்டுக்கு கேர் குடுக்குற எல்லாருக்குமே முதல்ல அவசியமா இருக்கு. அது இருந்ததுன்னா தான், அவங்க முதல்ல ஒரு கரெக்ட்டான இடத்துல, கரெக்ட்டான நேரத்துல, கரெக்ட்டான ட்ரீட்மெண்ட்டுக்கு போயி அதிலருந்து மீண்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகுது. அப்போ ஒரு சைக்காலஜிக்கலி முதல்ல வந்து இத சைக்கோ எஜுகேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சைக்காலஜிக்கல் ஓரியன்டேஷனோட முதல்ல இத பத்தி உள்ள ஒரு கல்வியை, அத பத்தி உள்ள ஒரு புரிதலை வந்து ஏற்படுத்துறது. இப்ப சும்மா நம்ம வந்து அப்படியே ஒரு ப்ரௌஷர்ல அடிச்சு கையில குடுத்துட்டு போறோம் அப்படின்னா, அத பார்த்துட்டு உடனே படிப்பாங்க. ஆனாலும் அது கன்வின்சிங்கா ஆகுமா அப்படின்னா, அதுக்கு ஒரு சைக்காலஜிக்கலா வந்து அதுக்குன்னு பல டெக்னிக்ஸ் இருக்கு. ஒரு ஆள் முன்னாடி இருந்து அவங்க கவலைகள கேட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி எஃபெக்ட் வந்து அதுல இருக்காது. ஸோ சைக்கோ எஜுகேஷனா இருக்கட்டும், அந்த மாரி ஒரு கேன்சர் அப்படிங்கிற அந்த டயக்னோசிஸ்ல இருந்து தொடங்குன நாள்ல இருந்து, அந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு, அப்புறம் அவங்க அந்த குணமாகி அந்த சொசைட்டில வாழ்றது வரைக்கும், நெறைய விதமான சைக்காலஜிக்கல் இஷ்யூஸ வந்து அவங்க ஃபேஸ் பண்றாங்க. பேஷண்ட்ஸும் ஃபேஸ் பண்றாங்க, கூட இருக்கிறவங்களும் ஃபேஸ் பண்றாங்க. ஸோ இந்த நேரத்துல வந்து அவங்களுக்கு வந்து இது அது வந்து ஒரு சைக்கியாட்ரி ப்ராப்ளம்னு நம்ம அத சொல்ல மாட்டோம். மென்டல் இல்னஸ்ன்னு அத சொல்ல மாட்டோம். அதனால தான் அத வந்து சைக்கோ ஆன்காலஜின்னு நம்ம சொல்றோம். 2வது அதுல வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து நம்ம சைக்கியாட்ரி ப்ராப்ளமா ஆங்சைட்டி, டிப்ரஷன், மன உளைச்சல், மன அழுத்தம் அப்படிலாம் பேர் வைக்கிறது இல்ல. அதுக்காக தான் இத வந்து டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு கேன்சர் அப்படிங்கிற அந்த வியாதி அவங்களுக்கு அதுல இல்ல அப்படின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு இந்த சைக்காலஜிக்கலி உள்ள இஷ்யூஸ் வந்து வராது. அப்ப அதனால இது வந்து ஒரு ஆன்காலஜி ரிலேட்டட் டிஸ்ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவாங்க. அதனால இதுல வந்து ஸ்டிக்மா வந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. இதுல வந்து டே 1ல இருந்து இந்த கேன்சருக்கு ஒரு ஹியூமன் ஃபேஸ் இருக்கு. அதனால இந்த இந்த ஒரு ஒரு சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்டோட வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட் வந்து அத முறையா அவங்களோட முதல்ல இருந்தே டிராவல் பண்ணாங்க அப்படின்னா, அந்த கேன்சர் ட்ரீட்மெண்ட் ஜர்னியா இருக்கட்டும், அந்த சர்வைவர்ஷிப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து அந்த பேஷண்ட்ஸும் கூட இருக்கிறவங்களும் வந்து ஒரு சுலபமா அத தாண்டி வர்றதுக்கு ஒரு வசதியா இருக்கும். ஸோ முன்னாடி நம்ம நாட்ல அது வந்து இல்லாம இருந்தது. இப்ப உளவியல் புற்றுநோய் துறைன்னு எல்லா மருத்துவமனைகள்லயும் இருக்கு. நாமளா கேட்டாலும் டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணுவாங்க. இல்ல அவங்களா இது ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படிங்கிறத அவங்க சென்ஸ் பண்ணாலும் ஏன்னா பல நேரங்கள்ல டாக்டர்ஸ் முன்னாடி ஆ பேஷண்ட்ஸோ இல்ல ஃபேமிலி மெம்பர்ஸோ வந்து ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. அவங்க முன்னாடி வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்குங்கிற மாதிரி அவங்க அ ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷம் ஓபிடில வந்து எல்லா விஷயங்களையும் சொல்ல மாட்டாங்க. ஆனா அதையும் மீறி டாக்டர்ஸ் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அத ஏதாவது சென்ஸ் பண்ணாங்கன்னா அவங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா பல நேரங்கள்ல நமக்கு அப்படி பிரச்சனை இருக்கு. நம்ம பேஷண்ட்டுக்கு அப்படி ப்ராப்ளம் இருக்கு. இல்ல கேர் கிவர்ஸ்க்கு அந்த மாரி ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்கு அப்படின்னா, நாமளே போய் தயங்காம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு, அந்த அந்த சைக்காலஜிஸ்ட்ட வந்து பார்க்கறதுல எந்த தவறும் கிடையாது. ரொம்ப தேங்க்ஸ் மேம். எங்களுக்கு அ பொதுவான அ சொசைட்டில இருக்கக்கூடிய இதுக்கு ரிலேட்டடான ஸ்டிக்மா அதையும் எங்களுக்கு வந்து எடுத்து சொன்னீங்க. அ எங்களுக்கு ரொம்ப தெளிவா இத வந்து சொன்னதுக்கு நன்றிங்க மேம்.
இப்ப நீங்க சொன்னதுல இருந்து எனக்கு என்ன புரியுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பயாப்சி, அதாவது கேன்சர் அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கான டெஸ்ட்ல இருந்தே நம்மளுக்கு பயங்கள் ஆரம்பிச்சிருது. சோ அப்படிங்கிற பட்சத்துல நம்ம எந்த மாதிரியான எண்ணங்கள்ல நம்ம வந்து ஆரம்ப கட்டத்துல நம்மளுக்கு எந்த மாதிரியான எண்ணங்கள் பேஷண்ட்ஸ்க்கு வருதுங்க? இது வந்து கேன்சர் உங்களுக்கு அப்படிங்கறத டயக்னோஸ் பண்ணதுக்கு அப்புறம் அத வந்து எப்படி பேஷண்ட்ஸும் அவங்க கேர் கிவர்ஸும் அத எப்படி ஹேண்டில் பண்றாங்க? அத எப்படி ஏத்துக்கிறாங்களா? ஏத்துக்க முடியலையா? அது ரொம்ப கஷ்டமான ஷாக்கா இருக்கா? இல்ல வந்து அது ரொம்ப ஏத்துக்க முடியாத கண்டிஷன்லயே நிறைய பேர் இருந்துடுறாங்க. அது எந்த மாதிரியான சூழல் அவங்களுக்கு கிரியேட் பண்றது? இத எப்படி நாங்க வந்து சமாளிச்சு மீண்டு வரலாம்? அப்படிங்கறத உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இப்ப கேன்சர் அப்படிங்கிற அந்த டயக்னோசிஸ் வந்த உடனே பொதுவா வந்து ஒரு பல ஸ்டேஜஸ் வந்து அவங்க கடந்து வர்றாங்க. ஒரு சைக்காலஜில வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா, ஒரு ரியாக்ஷன் டு த டயக்னோசிஸ் அப்படிங்கிறது வந்து, அது ஒரு கிரீவன்ஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவாங்க. கியூப்லர் ராஸ் அப்படிங்கிற ஒரு சைக்காலஜிஸ்ட் தான் வந்து முறையா அத பத்தி அந்த ஸ்டேஜஸ் ஆஃப் இத எப்படி கடந்து வர்றாங்கங்கிறத வந்து அவங்க டாக்குமெண்ட் பண்ணி சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது எல்லா நாடுகள்லயும் அதுதான் வந்து நம்ம நிதர்சனமா பார்க்க முடியுது. நான் வந்து அர்பன் செட்டிங்லயும் அங்க சென்னையிலயும் இருந்திருக்கிறேன். இப்ப கிராமப்புறங்கள்லயும் பேஷண்ட்ஸ் பார்க்குறேன். எல்லா இடங்கள்லயுமே இந்த இந்த ஸ்டேஜ வந்து நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இது என்ன அப்டின்னா, ஒரு கேன்சர் அப்படிங்கிறது நமக்கு வந்து சொன்ன உடனேயே, முதல்ல வந்து நமக்கு நம்ப முடியாது. ஆ என்னன்னு எனக்கு எப்படி வரும்? ஆ அது எப்படி கேன்சர் வரும்? நான் நல்லா தானே இருந்தேன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே! நான் நல்ல ஒரு லைஃப் ஸ்டைல் வந்து நான் கடைபிடிச்சுட்டு இருந்தேன். கடவுள்கிட்ட நான் ரொம்ப நல்லா பிரேயர் பண்ணி நான் ரொம்ப கரெக்ட்டா நான் வந்து அ என்னோட டிசிப்ளின்டா இருந்தேன். அந்த மாதிரி கடவுள் எனக்கு இந்த மாதிரிலாம் நோய்கள் தரமாட்டாரு. அப்படிங்கிற மாதிரி ஒரு டிஸ்பிலீஃப், ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு நிலை இருக்கும். எனக்கு இருக்காது. ஏதோ ரிப்போர்ட்ஸ் மாறி போச்சு. இல்ல ஏதோ தவறா சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பேஷண்ட்ஸுக்கும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சரி, ஒரு நம்பிக்கை இல்லாத ஒரு தன்மை இருக்கும். அத வந்து அந்த டினையல் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒத்துக்க மாட்டாங்க. இருக்கு அப்படிங்கிறத மனசு வந்து ஏத்துக்காது. இது வந்து நார்மலா, அப்நார்மலான்னு கேட்டா, இது நார்மல். எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு ஒரு ஷாக்கிங்கான அந்த ஒரு நியூஸ் கேட்ட உடனே, நமக்கு அந்த மாதிரி ஒரு உணர்வுகள், அந்த மாரி ஒரு இது வர்றது வந்து இயல்பா எல்லாருக்கும் இருக்கும். இது வந்து பொதுவா வந்து ஒரு 7 நாள்ல இருந்து 15 நாள் வரைக்கும் இருந்துச்சுன்னா, ஒரு 7 நாளைக்கு பொதுவா 7 நாளைக்கு மேல போகாது. ஏன்னா, அதுக்குள்ள அடுத்தடுத்த இன்வெஸ்டிகேஷன்ஸ் பண்ணுவாங்க, டயக்னோஸ் பண்ணுவாங்க. டாக்டர்ஸ் பலமுறை பேசியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு வந்து அதுக்குள்ள ஒரு புரிதல் வந்துரும். ஆனா, இது வந்து ஒரு 7ல இருந்து 15 நாள் வரைக்கும் இந்த டினையல் ஸ்டேஜ் வந்து அவங்களுக்கு இருக்கலாம். இருந்தா அது வந்து நார்மல். இப்ப நம்ம நெறைய நேரங்கள்ல எனக்கு இல்ல, இருக்காதுன்னு சொல்லி திரும்ப திரும்ப அவங்க வந்து சில பேஷண்ட்ஸ் கேட்பாங்க. சில அ அட்டெண்டர்ஸ் வந்து வந்து பேசுவாங்க. அப்ப நமக்கு சில நேரம் டாக்டர்ஸ்க்கு என்ன தோணும்னா, எத்தன தடவ நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணியாச்சு. இன்னும் இவங்க ஒண்ணு ஒண்ணா இவ்வளவு சந்தேகம் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அவங்க சந்தேகங்கள் பலமுறை திரும்ப 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 கேட்கறாங்க அப்படின்னா, அது வந்து அந்த டெஸ்ட்ட டவுட் பண்ணியோ, அல்லது டாக்டர்ஸ டவுட் பண்ணியோ அந்த மாதிரி இல்ல. சில நேரங்கள்ல டாக்டர்ஸ்க்கு வந்து ஒரு சின்ன அ ஒரு ஒரு ரொம்ப அநாயங்கா திரும்ப எத்தன தடவ நம்ம சொல்லியாச்சு, திருப்பி திருப்பி கேட்கறாங்கன்ற மாதிரி கூட சில நேரங்கள்ல தோணும். ஆனா இது வந்து அவங்க திரும்ப திரும்ப கேட்கறது வந்து, ஆ இந்த ஒரு சைக்காலஜிக்கல் டினையல்னால தான் அவங்க திரும்ப திரும்ப அத உறுதிப்படுத்திக்கிறதுக்காக அவங்க கேட்பாங்க. அதனால தான் நம்ம திரும்பவும் என்ன சொல்றோம் அப்டின்னா, இங்க வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டோட ஆ ஒரு சப்போர்ட் இருந்தது அப்டின்னா, அவங்களுக்கு வந்து டாக்டர்ஸோட லோடு, இந்த பேஷண்ட்ஸோட இந்த இது எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் அதுலருந்து வெளிய வந்துருவாங்க. ஸோ ஒரு 7லருந்து 15 நாள் வரைக்கும் அந்த டினையல் இருந்ததுன்னா, நாம அத வந்து ஓகே இது அக்செப்டபிள், நார்மல் அப்டின்னு சொல்றோம். ஆனா 7லருந்து 15 நாளைக்கு மேல அந்த டினையல் அவங்களுக்கு இருக்குது அப்டின்னா, கட்டாயம் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்ட பார்க்கணும். ஏன்னா, டினையல் இருக்குது அப்டின்னா, அது எல்லா நெக்ஸ்ட் அ கேரையுமே வந்து பாதிக்கும். ஏன்னா, எனக்கு நோய் இல்ல அப்டின்னு நான் நம்புறேன். எனக்கு கடவுள் குடுக்க மாட்டாரு அப்டின்னு நான் நம்புறேன். நான் எல்லா நல்ல பழக்கங்கள் தான் கடைபிடிச்சிருக்கிறேன். எனக்கு எப்படி இது வரும் அப்படின்னு நான் கேள்வி கேட்கிறேன். அப்படி கேள்வி கேட்கும்போது, நான் எனக்கு நோயே இல்லன்னு சொல்ற நான் எப்படி வைத்தியம் பண்ணிக்க போவேன்? எதுக்காக நான் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் போணும்? எதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் போணும்? எதுக்காக டாக்டர் சொல்றத நான் கேட்கணும்? ஸோ அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமா ஆயிடுது. அது அது வந்து அந்த டைம்ல கண்டிப்பா ஒரு சைக்காலஜிஸ்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து கண்டிப்பா தேவைப்படுது. பெரும்பாலும் வந்து இந்த ஸ்டேஜஸ்ல வந்து டாக்டர்ஸே திரும்ப திரும்ப சொல்லும்போது அவங்களுக்கு அந்த அக்செப்டன்ஸ் வந்துரும். பட் ஒரு சைக்காலஜிஸ்ட்டோட இன்டர்வென்ஷன் வந்து கொஞ்சம் வேகமா அந்த ப்ராசஸ வந்து நடக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும்.
ஸோ இது வந்து முதல் ஸ்டெப். 2வது ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா ஆங்கர், கோபம். புரிஞ்சிருச்சு எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படிங்கிறது எனக்கு நான் உணர ஆரம்பிச்சுட்டேன். அப்ப எனக்கு அடுத்து எனக்கு என்ன கோபம் வருதுன்னா, கடவுள் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சுட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா, கடவுள் மேல கோபம். வீட்ல பல பிரச்சனைகள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதேதோ பண்ணியிருப்போம். ஸோ அதெல்லாம் வச்சுட்டு கணவன் மேல கோவம், பிள்ளைகள் மேல கோவம். சில நேரம் டாக்டர்ஸ் ஏதாவது சொன்னா டாக்டர்ஸ் மேல கோவம், நர்சஸ் மேல கோவம். எங்க தன்னுடைய கோபத்தை காட்டுறதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஆனா இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குரூஷியலான ஒரு ஒரு கஷ்டமான ஒரு ஸ்டேஜ். ஏன்னா நெறைய நேரங்கள்ல கேர் டேக்கர்ஸ் வந்து இந்த ஸ்டேஜ்ல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இத ஹேண்டில் பண்றதுக்கு. என்னது சொன்னாலும் ஒழுங்கா கோஆப்பரேட் பண்ணாத மாதிரி இருக்கும். டாக்டர்ஸ் இப்படி சொல்றாங்க அப்படின்னா, அத வந்து இவங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு அந்த கம்யூனிகேஷன் சேனல் ஓப்பனா இருக்காது. ஏன்னா இவங்க ஒரு கோவத்திலயும், இதுலயும் எது கேட்டாலும் ஒரு சம்மந்தம் இல்லாத வந்து பதில் சொல்லிட்டு, ஏதாவது அப்படி இருந்தாங்கன்னா, கோஆப்பரேட் பண்ணலன்னா, இவங்களுக்கு வந்து இவங்கள கரெக்ட்டான அடுத்த ஸ்டேஜ்க்கு போக முடியாது. இப்ப இவங்கள அடுத்தது வந்து ஒரு டெஸ்ட் எடுத்து கன்ஃபார்ம் பண்ணணுமோ, இல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் டெசிஷன் எடுக்கணும். அடுத்த ட்ரீட்மென்ட்க்கு போணும்னா, இவங்களோட இந்த ஒரு நான் கோஆப்பரேஷன் வந்து ஆ அட்டெண்டர்ஸ்க்கும் ரொம்ப சிரமமா இருக்கும். டாக்டர்ஸ்க்கும் கஷ்டமா இருக்கும். ஆனா இதெல்லாம் வந்து நெறைய நேரம் எல்லா பேஷண்ட்ஸுமே இத அண்டர்கோ பண்ணுவாங்க. டிகிரி தான் வேரி ஆகும். அது சிலர் 10% இருக்கும், சிலர் 90% இருக்கும், சிலர் எக்ஸ்ட்ரீமா அத வந்து சஃபர் பண்ணுவாங்க. ஆனா இது வந்து பெரும்பாலும் இது வந்து ஒரு ஓபிடி செட்டிங்லயோ, ஒரு ட்ரீட்மெண்ட் கேர் இதுலயோ வந்து வெளிய தெரியாது. இது ஒரு மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு சஃபரிங். இத வந்து இது இது அ நம்ம வந்து ஒரு பிசிக்கல் இல்னஸ்க்கு குடுக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் வந்து, ஒரு மனசளவுல வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நம்ம நாட்ல வந்து நம்ம குடுக்குறது கிடையாது. அப்ப இது வந்து ஒரு 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 மறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு வெளிய தெரியாத ஒரு மிகப்பெரிய ட்ரபிளா இருக்கும். எல்லா பேஷண்ட்ஸும் அண்டர்கோ பண்ணுவாங்க. எல்லா ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த சேலஞ்சஸ் இருக்கும். ட்ரீட்மெண்ட்ட போய் சொல்லக்கூட முடியாது. சொன்னா எது எது கேட்டாலும் அவங்க ஏதாவது ஒண்ணு பதில் சொல்லுவாங்க. அமைதியா இருப்பாங்க, சைலன்ட்டா இருப்பாங்க, பேச மாட்டாங்க, இல்ல கோவப்படுவாங்க, எரிச்சல் படுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில அந்த கோபத்தை வந்து அவங்க காமிப்பாங்க. ஒரு சின்ன அ அட்ஜஸ்ட்மென்ட் ப்ராப்ளம் இருந்தா கூட அது வந்து பெருசா அது ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்ப இதனால வந்து ஒரு பேஷண்ட்ஸும் சரி, ஃபேமிலி மெம்பர்ஸும் சரி, ஒரு அந்த ஸ்டேஜ தாண்டி வர்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுவாங்க. ஸோ இந்த நேரத்திலயும் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட்டோட இன்டர்வென்ஷன் ரொம்ப அவசியம். பல நேரங்கள்ல அந்த கோபங்கள் வந்து டாக்டர்ஸ் கூட நமக்கு ட்ரெய்னிங் கிடையாது. ஏன்னா சைக்காலஜிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்ல நம்மளுக்கு வந்து ஆன்காலஜிஸ்ட்டோ இல்ல எனி மெடிக்கல் அ அ கரிக்குலம்லயோ இந்த இந்த சிலபஸ் எல்லாம் கிடையாது. அதனால அவங்களுக்கு இது நார்மல்ன்றது சில நேரம் டாக்டர்ஸே கூட அக்னாலஜ் பண்ணிக்கிட மாட்டாங்க. அந்த மாரி ஒரு ஒரு அன்கோஆப்பரேட்டிவ் பேஷண்ட் அந்த மாரி தான் நம்ம பார்ப்போம். பட் இதுக்குன்னு ஒரு சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ் இவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு இருக்குது. ஸோ அத வந்து அவங்கள வந்து முறையா நம்ம ஹேண்டில் பண்ணோம்னா, அந்த அந்த ஆங்கர் ஸ்டேஜ்ல இருந்து அவங்க வெளிய வருவாங்க. ஸோ இது இந்த இந்த ஸ்டேஜ் தாண்டுன உடனே அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்னவா இருக்கும் அப்டின்னா, பார்கெய்னிங் ஸ்டேஜ் அப்டின்னு சொல்லுவோம். அதாவது அ பார்கெய்னிங் ஸ்டேஜ் அப்டிங்கிறது வந்து, அ அ ஒரு எனக்கு வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. இனி இத தாண்டி தான் வந்தாகணும். அப்ப இதுல வந்து என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, பல நேரங்கள் இப்ப கடவுள்கிட்ட ரொம்ப க்ளோஸா பிரேயர் பண்றாங்க அப்டின்னா, எனக்கு இது சரியாயிடுச்சு அப்டின்னா, நான் வந்து இந்த கோயிலுக்கு வருவேன். சரி என்ன பண்றது? எனக்கு இந்த நோய் வந்துருச்சு. அதனால நான் வந்து இது ஏதாவது ஒரு வகையில அவங்களையே அவங்க வந்து சமாதானப்படுத்திக்கிறதுக்காக, அல்லது கடவுள் கிட்ட பார்கெயின் பண்றது, ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட ஒரு பார்கெயின் பண்றது, இந்த மாதிரி ஒரு பார்கெய்னிங் ஸ்டேஜ்ல வந்து இருப்பாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்டின்னா, அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் நம்ம ஆகாஷ் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்களா? No, I think by mistake, Dr. ஓகே. Vidya. எஸ். ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் பார்த்தோம் அப்டின்னா, ஆங்சைட்டி ஆர் டிப்ரஷனுக்குள்ள போவாங்க. இது வந்து எனக்கு கேன்சர் வந்துருச்சுன்னு தெரிஞ்சிருச்சு. எனக்கு இப்போ இனி இதெல்லாம் தாண்டி தான் வந்தாகணும். இனி வைத்தியம் பண்ணணுங்கிற அந்த ஒரு எதார்த்தம் வந்து புரிய ஆரம்பிக்குது. இப்ப புரிய ஆரம்பிச்ச உடனே அவங்களுக்கு வந்து அ ஒரு பதட்டம் வரும். ஒரு பயம் வரும். ஒரு ஒரு மன உளைச்சலோ, இல்ல மன அழுத்தமோ அந்த டைம்ல தான் வந்து ரொம்ப ஒரு டிப்ரஷனுக்குள்ள போவாங்க. ஒரு ஆங்சைட்டிக்குள்ள போவாங்க. என்ன செய்றதுன்னு தெரியாது. அடுத்து என்ன ஆகுமோங்கிறது தெரியாது. இது குணமாகுமா? குணமாகாதா? இந்த வைத்தியம் எடுத்துக்கலாமா? எடுத்துக்க வேண்டாமா?
அந்த மாதிரி பலவிதமான குழப்பம் சிந்தனைகளுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு வந்து ஒரு ஆன்சைட்டி, ஒரு டிப்ரெஷன் இந்த மாதிரி இதுக்குள்ள சஃபர் ஆவாங்க. இதுவுமே வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பேஷண்ட்ஸுமே இதை அண்டர்கோ பண்ணுவாங்க. திருப்பியும் என்னன்னா இது வந்து அந்த டிகிரி தான் வேரி ஆகும். சிலருக்கு மிதமா கொஞ்சம் நல்ல ஒரு சோஷியல் சப்போர்ட்டும், கரெக்டான நேரத்துல கரெக்டான ட்ரீட்மெண்ட்டும், நல்ல ஒரு டாக்டர்ஸோட சப்போர்ட்டும், அதே ஒரு ஒரு டாக்டர்ஸ்ன்றது அந்த டாக்டர் மட்டும் இல்ல. அங்க இருக்கிற நர்சஸ்ல இருந்து அங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த என்டையர் ஹாஸ்பிட்டல் சிஸ்டமே வந்து ஒரு பாசிட்டிவான இதுவா இருந்துச்சுன்னா, ஃபேமிலி ஒரு நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க அப்படின்னா, இவங்களும் ஓரளவுக்கு ஒரு ஹார்டியா ஒரு தாங்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி இருந்ததுன்னா, கொஞ்சம் சீக்கிரம் அதுல இருந்து வெளிய வந்துருவாங்க. அது மைல்டா இருக்கும். சரியான சோஷியல் சப்போர்ட் இல்ல, சில நேரம் ஃபினான்ஷியல் சப்போர்ட் இல்ல, காசு இல்ல, அது மாதிரிலாம் இருந்ததுன்னா, அவங்களுக்கு வந்து அந்த டிப்ரஷன், ஆங்ஸைட்டி வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகறதுக்கு, அந்த வல்னரபிலிட்டி அதிகமாகறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு தான் அவங்களுக்கு வந்து அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ் அப்படிங்கிறது. சரி வந்துருச்சு. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். வேற வழி இல்ல. நமக்கு நம்ம எ ஏதோ ஒரு வகையில அவங்களே அவங்க சமாதானப்படுத்திக்கிட்டு அந்த அக்செப்டன்ஸ் ஸ்டேஜ்க்கு வந்துருவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து முதல் ஒரு 1 மாசத்துலருந்து 1 1/2 மாசத்துக்குள்ள இது மேல கீழ போயிட்டு வந்துட்டே இருக்கும். ஆங்ஸைட்டி இருக்கும், டிப்ரஷன் இருக்கும். திடீர்னு சில நேரம் ஆங்கர் மோடுக்கு போயிடுவாங்க. அப்புறம் திருப்பி பார்கெயின் பண்ணுவாங்க. அ அக்செப்ட் பண்ண மாதிரி இருக்கும். திருப்பியும் வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்ட்ரெஸ் வரும். அ அது ஒரு ட்ரீட்மெண்ட் குடுக்குறோம். சில நேரங்கள்ல வந்து ஒரு குறிப்பிட்ட ட்ரீட்மெண்ட் குடுத்துருப்பாங்க. குடுத்துட்டு அதுல வந்து பெரிய ரிசல்ட் இல்லன்னா, இந்த ட்ரீட்மெண்ட் மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப திருப்பியும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆங்ஸைட்டி வரும், டிப்ரஷன் வரும். அப்பவும் ஒரு ஆங்கர் வரும். எதுக்கு நான் இத பண்ணணும்? பண்ணாமலே விட்டுர்றேன் அந்த மாரி தோணும். ஸோ இது வந்து ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். ஒரு ஒரு கேன்சர் டயக்னோசிஸ்க்கு எல்லாருமே அண்டர்கோ பண்ணக்கூடிய ஒரு நேச்சுரல் ப்ராசஸ். இந்த இது நேச்சுரல் ப்ராசஸ், இது நார்மல், இது இந்த மாரி ஃபீல் பண்றது எல்லா பேஷண்ட்டுக்கும் இயல்பா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து எல்லா டாக்டர்ஸ்க்கும் இருக்கணும். கூட இருக்கிற கேர் கிவர்ஸ்க்கும் இருக்கணும். ஸோ அந்த கேர் கிவர்ஸ்க்கு அந்த அந்த இது புரியல அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இத சமாளிச்சு, இத எப்படி சமாளிக்கிறதுன்னே தெரியாம, அவங்க வந்து அந்த நேரத்துல வந்து திணறக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. கோவப்பட்டாங்கன்னா, இந்த கோபம் வந்து இந்த கேன்சர் டயக்னாசிஸோட ரியாக்ஷன், சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன். எப்படி வந்து ஒரு ஒரு கீமோ குடுத்தோம்னா, ஒரு வாமிட் வருது, தலை சுத்துது, டயர்டா இருக்கு. அந்த மாரி பக்க விளைவுகள் இருக்கு இல்லையா? ரேடியேஷன் குடுத்தா எப்படி அந்த இடத்துல புண்ணு வரும், இன்ஃபெக்ஷன் வரும், ஸ்கின் கலர் மாறும். இந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் இருக்கிற மாதிரி, எப் கேன்சர் டயக்னாசிஸ்க்கான எஃபெக்ட் தான். இந்த சைக்காலஜிக்கல் எஃபெக்ட் தான் இதெல்லாம். ஸோ எப்படி வந்து ஒரு பிசிக்கல் இல்னஸ்க்கு நாம இதெல்லாம் சரியா புரிஞ்சுகிட்டு அதுக்கு ஒத்துழைப்பு குடுக்குறோமோ, இப்ப ஃபீவர் வந்துருச்சுன்னா நம்ம நல்லா கேர் குடுப்போம். நம்ம மாத்திரை குடுப்போம், அவங்கள கேர் பண்ணுவோம், குறைஞ்சிருச்சான்னு பார்ப்போம். அவங்களுக்கு கிடினஸ் இருக்குது அப்படின்னா, சரி கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லுவோம். வாமிட் வருதுன்னா, அதுக்கு நம்ம ஃபெசிலிட்டேட் பண்ணுவோம். ஸோ இதெல்லாம் பிசிக்கல் இல்னஸ்க்கு வந்து நம்ம இதெல்லாம் செய்வோம். ஆனா அவங்க கோவமா இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க கிட்ட போய் பேச முடியாது நம்மளால. அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆங்ஸைட்டி இருக்கு, டிப்ரஷன் இருக்குன்னா, அவங்ககிட்ட எப்படி இத டீல் பண்றது அப்படிங்கிறது தெரியாது. பட் இத பத்தி உள்ள இந்த இந்த சைக்காலஜிக்கல் ரியாக்ஷன் பத்தி உள்ள ஒரு முறையான புரிதல் அந்த கேர்டேக்கர்ஸ்க்கும், அந்த டாக்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே அந்த என்டையர் ஹெல்த் கேர் சிஸ்டம்க்கு இருந்துச்சுன்னா, இது இயல்பானது, இது நார்மல், இது வந்து அவங்க அவங்க வேணும்னு பண்ணல, இது இயல்பான ஒரு விஷயம், இத தாண்டி வந்துருவாங்க, இதுக்கு நம்ம சப்போர்ட் குடுக்கணும் அப்படிங்கிற அந்த புரிதல் வந்து இருந்ததுன்னா, ஈஸியா இருக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் ப்ராசஸ். இப்ப நம்ம வந்து ஆரம்பத்துல, அதாவது டயக்னோஸ் பண்ண ஆரம்பத்துல அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டேஜஸ்ல அவங்க வந்து அது இருந்து கடந்து வந்து அதை அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா சொன்னீங்க மேம். அதே போல நம்ம இப்ப சைடு எஃபெக்ட்ஸ் ட்ரீட்மெண்ட் வந்துட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறமேட்டு அதனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட்ஸ் வந்து சில மாற்றங்களை வந்து பேஷண்ட்ஸுக்கு தருது. பேஷண்ட்ஸுக்கும் சரி, கேர் கிவர்ஸ்க்கும் சரி, அந்த மாற்றங்களை வந்து அவங்க எப்படி எதிர்கொள்றது மேம்? அதை பத்தி அவங்க எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு மேம், இப்ப கீமோ ஸ்டார்ட் பண்ண உடனே அவங்களுக்கு அந்த வீக்னஸா இருக்கட்டும், முடி கொட்டுறதா இருக்கட்டும், அந்த ஜேர்னியே அவங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்க வேலை நிறுத்தம் ஆகட்டும், இந்த மாதிரியான பல விஷயங்களை அவங்க வந்து பார்க்க வேண்டியதா இருக்கு. பிராக்டிக்கலா, சோசியலா, உடம்பு ரீதியா, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை அவங்க வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த ட்ரீட்மெண்ட் ஜேர்னில. இத கேர் கிவர்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு எந்த மாதிரியான சப்போர்ட் வந்து நம்ம கொடுக்கறதுங்க?
இப்போ வந்து பொதுவா வந்து இந்த மாதிரி அந்த ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட்டா இருக்கட்டும், சில மாற்றங்கள் வந்து பெர்மனன்ட்டா இருக்கும். சில மாற்றங்கள் வந்து டெம்பரரியா இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நமக்கு இந்த கீமோ குடுக்கும்போது நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க, கீமோ கேன்சர் வந்தாலே முடி போயிடும் அப்டின்றது மாதிரி ஒரு தோற்றம் வந்து இப்ப மக்கள் கிட்ட அந்த மாரி ஒரு எண்ணம் இருக்கு. ஸோ அது அப்படி அவசியம் இல்ல. அது ஒரு பர்ட்டிகுலர் கீமோ அந்த மாரி இன்னைக்கு வந்து நெறைய இம்யூன் தெரப்பி, ஹார்மோன் தெரப்பி அது மாரி ஈவன் ஒரு சில கீமோக்கெல்லாம் வந்து இப்ப முடிகள் விழறது கூட இப்ப இல்ல. ஆனா எல்லாருக்கும் வந்து டிசீஸ விட அதிகமா பயப்படுறது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆ ஹேர் லாஸ்க்கு தான் ரொம்ப பயப்படுவாங்க. ஏன்னா அந்த தோற்றம் நம்ம பார்த்தாலே எல்லாரும் கண்டுபிடிச்சுருவாங்க. இது நமக்கு இருக்கு அப்படிங்கிறது. அந்த மாதிரி அந்த ஆ ஒரு செல்ஃப் இமேஜ் ப்ராப்ளம் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஆனா பல பிரச்சனைகள் இந்த மாரி ஹேர் லாஸா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு அவங்க நார்மல் ஆன பிறகு அது திரும்பி வளர்ந்துரும். அதுக்கப்புறம் நார்மல் ஆயிடும். பட் ஒரு சில மாற்றங்கள் வந்து அவங்களோட அந்த ட்ரீட்மெண்ட்னாலயோ, இல்ல அ டி அ அவங்களோட டிசீஸ்னாலயோ ஒரு சில மாற்றங்கள் அவங்க புது அட்ஜஸ்ட்மென்ட் வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து உடல் அளவுலயும் சரி, மனசளவுலயும் சரி, அத வந்து நாம என்ன சொல்லுவோம்னா, நியூ நார்மல்னு சொல்லுவோம். புதுசா அதுதான் இனி நார்மல் நமக்கு. அப்ப அந்த புது நார்மலுக்கு அடாப்ட் ஆகுறதுக்கு முன்னாடி, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மென்ட் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அது அவங்களால டக்குன்னு அத வந்து அடாப்ட் பண்ணி கோப் அப் பண்ண முடியாது. 2வது இந்த சொசைட்டி வந்து நமக்கு நம்ம எல்லாம் சொல்றோம் இந்திய கலாச்சாரம், அ பயங்கரமான குடும்பம், ஃபேமிலி சப்போர்ட்டு அப்படி இப்படின்னு நம்ம நெறைய சொல்றோம். ஆனா எதார்த்தத்துல நாங்க பண்ற ஆய்வுகள்லயும் சரி, நாங்க பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸ் கிட்ட நாங்க கவுன்சிலிங்ல வந்து நாங்க ஃபேஸ் பண்றதும் சரி, ஆக்சுவலா நம்ம சமுதாயம் அப்படி இல்ல. ரொம்ப சப்போர்ட்டிவா இல்ல. நெறைய பேஷண்ட்ஸ் வந்து யாருமே யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க, எனக்கு இந்த மாரி ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னு. கேன்சர் இருக்குன்னு சொல்லிடாதீங்க. அப்படின்னு சொல்றவங்கள தான் நம்ம 99% பார்க்குறோம். ரிலேட்டிவ்ஸ்க்கு தெரிஞ்சிறக்கூடாது. யா விடிய காலமே நம்ம ஹாஸ்பிட்டல் போறதா இருந்தா, அ இருட்டு வர்றதுக்கு வெளிச்சம் வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி வந்துடணும். இல்ல நைட்டே கிளம்பி வந்துடணும். அந்த ட்ரீட்மெண்ட் முடியிற காலம் வரைக்கும் அவங்க வந்து அந்த சொசைட்டில இருந்து ஒளிஞ்சு வாழ்ற மாதிரி ஒரு சூழல வந்து நெறைய பார்க்குறோம். யாருக்கும் தெரிஞ்சிறக்கூடாது, யாருக்கும் சொல்லிடாதீங்க. அந்த மாரி தான் சொல்றாங்க. அப்ப ஏன் அத சொல்றாங்க அப்படி? ஏன் நமக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துருச்சுன்னா, ஒரு நோய் வந்துருச்சு, ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா, ஏன் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நெனைக்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த நம்ம 4 பேர்கிட்ட நம்ம கஷ்டம் சொன்னோம்னா, நமக்கு சப்போர்ட் கிடைக்கும், ஒரு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது மாறி, இவங்கலாம் நம்மள ரெடிகூல் பண்ணுவாங்க. ஆ இவளோட புத்திக்கு தான் பாத்தியா கேன்சர் வந்துருச்சு. அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி நம்மள வந்து அ ஏளனமா பேசும். அவங்க மனசுக்குள்ள சந்தோஷப்படுவாங்க. நெறைய பேஷண்ட்ஸ் என்ன சொல்றாங்க, அவங்க வெளிய நம்ம அப்படி சோகமா நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் தாங்கிப்பேன். எனக்கு இத தாண்டி வந்துர முடியும். எனக்கு வந்து தைரியம் இருக்கு. எனக்கு அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாம் எனக்கு அவ்ளோ கஷ்டமானதா இல்ல. ஆனா, அந்த சுத்தி இருக்கிறவங்க என்ன பார்க்கிற விதம், இவங்க வந்து ஏதோ நாளைக்கே செத்து போயிடுறா மாதிரி என்ன வந்து பார்க்குறாங்க. எனக்கு அதே மாதிரி அப்படி அங்கருந்து வரும்போது நல்லா வர்றாங்க. நம்மள பார்த்தோனே முகத்த ரொம்ப சோகமா வச்சுட்டு, "ஐயோ! இப்படி ஆயிடுச்சா?" அப்படிங்கிற மாதிரி நம்மகிட்ட இது பண்றாங்க. ஸோ இவங்க கிட்ட நாம எப்படி பேசணும்னு கூட நம்மளுக்கு வந்து தெரிய மாட்டேங்குது. அப்படின்னு சொல்லிட்டு பேஷண்ட்ஸ் அந்த ஒரு டிஃபிகல்ட்டினாலேயே கூட சில நேரங்கள்ல பேஷண்ட்ஸ் வந்து யார் முகத்திலயும் முழிக்க வேண்டாம். எதுவும் யாருக்கும் தெரிய வேண்டான்னு அந்த சொசைட்டிய வந்து ஒதுங்கி ஒளிஞ்சு வாழக்கூடிய ஒரு சூழல் வந்து பார்க்குறோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க வேலைக்கு போறது, படிக்க போறது எல்லாம் 2வது. முதல்ல அந்த வீட்டுக்குள்ள வாழ்றதே வந்து ஒரு சவாலா ஆயிடுது. ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுலருந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறது, சொந்த பந்தங்களுக்கு ஒண்ணு ஒண்ணா தெரிய, அவங்க வரும்போது அவங்கள எப்படி ஹேண்டில் பண்றது? பேஷண்ட் நோய ஹேண்டில் பண்றாங்க. கேர் டேக்கர்ஸ் பேஷண்ட்ஸ ஹேண்டில் பண்றாங்க. ஆனா, இந்த சுத்தி இருக்கக்கூடிய சொசைட்டிக்கு முன்னாடி இந்த கேர் டேக்கர்ஸும், பேஷண்ட்ஸும் எப்படி இத ஹேண்டில் பண்றதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்சா இருக்கு. அதுக்கான ட்ரெய்னிங் வந்து இல்ல. இப்ப நாங்க பல நேரங்கள்ல இப்போ இன்னும் நெறைய ஸ்டிக்மா இருக்கு. இப்ப நெறைய நாங்க கேன்சர் ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற வரைக்கும், நாங்க அந்த சப்போர்ட் குரூப்ஸ் எல்லாம் நடத்துவோம் இல்லையா? அப்ப நம்ம எல்லாம் சொல்லுவோம். இது வந்து ஒரு தொற்றுற வியாதி கிடையாது. ஒருத்தர் கிட்ட இருந்து ஒருத்தர் தொற்றாது அப்படின்னு பல காலமா திரும்பி திரும்பி சொல்லிட்டு வர்றோம். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பேஷண்ட்ஸ் வந்து அ எனக்கு என்னோட தட்டெல்லாம் பிள்ளைங்களோட என் மருமக வந்து தட்ட வந்து குழந்தைங்க சாப்பிடக்கூடாது அதுலன்னு சொல்லி எடுத்து ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஏன் துணிகள் எல்லாம் ஒதுக்கி மத்த துணிகளோட படக்கூடாதுன்னு வச்சிருக்கிறாங்க. குழந்தைங்களோட என்னைய விளையாட விட மாட்டேங்கிறாங்க. அந்த மாரி இன்னைக்கும் இந்த 2026ஆம் ஆண்டும் சொல்லக்கூடிய பேஷண்ட்ஸ் நம்ம சமுதாயத்துல இன்னும் அப்படிதான் இருக்குது. அப்ப இந்த நியூ நார்மல்க்கு உடல் அளவுல அவங்க நெறைய கஷ்டங்கள எதிர்கொள்றாங்க.
பொருளாதார ரீதியா நிறைய காசு செலவு பண்றாங்க. அவங்க நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சாலும் இந்த சைக்காலஜிக்கலி இந்த சொசைட்டி முன்னாடி இதை எப்படி எதிர்கொண்டு வர்றதுங்கிறது ஒரு பெரிய சவாலா இருந்துட்டு இருக்கு. ஸோ இது இது வந்து ஒரு நியூ நார்மல். இப்ப இதை தாண்டி வரணும். ரெண்டாவது, வேலைக்கு போற இடங்கள்ல மக்கள் பாக்குற விதம், இவங்க அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான். ஏன்னா கேன்சரை பொறுத்த மட்டும் கேன்சர் எப்படி இன்னைக்கு வரைக்கும் என்ன நினைக்கிறாங்க, கேன்சர்னா அது டெத் சென்டென்ஸ், அவ்வளவுதான். கேன்சர் வந்தவங்க யாருமே பொழைச்சது கிடையாது, கேன்சர் வந்தா இறந்து போயிடுவாங்க, அந்த மாதிரி எண்ணங்கள் தான் இன்னும் மக்கள் கிட்ட இருக்குது. ஏன்னா பொதுவா வந்து நான் முதல்ல சொன்ன மாதிரி கேன்சர்னு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லி ரகசியமா ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு ரகசியமா பழையபடியும் நார்மலா வாழ்றவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனா அவங்க சொல்ல மாட்டாங்க. இதே வந்து ஒரு அட்வான்ஸ்டு டிசீஸ் ஆகி அவங்க குணப்படுத்த முடியாம இறந்து போனவங்க வந்து இவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்னு கேட்டா எல்லாரும் கேன்சர் அதனால இறந்துட்டாங்க அப்படின்னுவாங்க. இப்போ கேன்சரா, ஓகே அப்படின்னா இறந்தான் போவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த சமுதாயத்துல திரும்ப திரும்ப அது வந்து ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணப்பட்டு அது அந்த ஒரு எண்ணம் தான் மக்கள் மனசுல ரொம்ப பதிஞ்சு இருக்கு. ஆனா அதே சமயம் குணப்படுத்தப்பட்டவங்க வந்து பெரும்பாலும் பேசுறது இல்ல. கேன்சர்னாலே அந்த வார்த்தையே சொல்றதுக்கே நாம இன்னைக்கு தயக்கப்பட்டு தான் இருக்கிறோம். இப்போ நீங்க ஒரு டீ கடைக்கு போனீங்க அப்படின்னா ஒரு டீ கடைக்காரர் என்ன கேட்பாரு, ஒரு ஒரு டீ போடுறதுக்கு முன்னாடி வித்தவுட்டான்னு கேட்பாரு, ஆஃப் சுகரா ஃபுல் சுகரான்னு கேட்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க வந்து சுகர் பார்டர் லைன்ல இருக்கிறீங்களா, உங்களுக்கு டயபெட்டிஸ் வந்துருச்சா வரலையா, இனிதான் வரப்போகுதா அப்படின்னு அவர் ஒரு டீ கடைக்காரர் அவரோட கஸ்டமர் கிட்ட கேட்கிறார். அப்போ ஒரு ஒரு டயபெட்டிஸ வந்து அவ்வளவு ஒரு டீ கடையில இருந்து பேசுற அளவுக்கு இருக்கிற ஒரு ஒரு கலாச்சாரம் வந்து கேன்சருக்கு கிடையாது. கேன்சரை பத்தி பேசக்கூட தயங்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கும் நமக்கு இருந்துட்டு இருக்கு. அந்த அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் சொல்லும் போதுமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்டி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு கூட தயங்கக்கூடிய காலகட்டத்துல தான் நம்ம இருக்கிறோம். அப்ப ஏன் அது இன்னும் அந்த அளவுக்கு இந்த வியாதிக்கு இப்படி ஒரு கஷ்டமான ஒரு சூழல் அப்படின்னா, நம்ம சொசைட்டில வந்து சைக்காலஜிக்கலி, சோஷியலி இந்த மாதிரி ஒரு கண்ணோட்டம் வந்து இந்த இந்த வியாதிக்கு இருக்கிறதுனால, அத அது நமக்கு இருக்குங்கிறது யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழல் தான் இன்னைக்கும் இருக்கு. அதே மாதிரி அவங்க இந்த நியூ நார்மல அட்ஜஸ்ட் பண்ணி, அவங்க அத கோப் அப் பண்ணி வர்றதுங்கிறது வந்து உண்மையிலேயே சாதாரண விஷயம் கிடையாது. இப்ப நிறைய பேஷண்ட்ஸ் வந்து என்ன சொல்றாங்க, நோய் கூட எனக்கு கவலை இல்ல, ட்ரீட்மெண்ட் கூட எனக்கு கஷ்டமா இல்ல. ஆனா ஒவ்வொருத்தரையா கேட்கிற கேள்வியும், அவங்க பார்க்கிற பார்வையும் சமாளிக்க தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றாங்க. சோ இதுல வந்து நம்ம சமூகத்தையும் எஜுகேட் பண்ண வேண்டிய ஒரு கட்டாயத்துல இருக்கிறோம். டயபெட்டிஸ் வந்துருச்சுன்னா, டயபெட்டிஸ் வந்துருச்சா, சுகர் பார்டர் லைன்ல ஓ உங்களுக்கும் வந்துருச்சா, எனக்கும் வந்துருச்சு அப்படின்னு அத வந்து ஆக்சுவலா கேன்சரை விட மோசமான வியாதி டயபெட்டிஸ். சக்கரை வியாதிங்கிறது வந்து அதை விட நிறைய கஷ்டம் கொடுக்கக்கூடிய சிரமமான வியாதி. அதை விட ட்ரீட்மெண்ட் வந்து இப்ப கேன்சருக்கு கூட ஒரு குறிப்பிட்ட ஒரு காம்பினேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துல எடுத்துட்டு அதுக்கு பிறகு கூட நம்ம கண்டினியூ ட்ரீட்மெண்ட் எடுக்க மாட்டோம். அப்புறம் நம்ம நார்மலா இருக்கிற மாதிரி இருப்போம். பட் உங்களுக்கு டயபெட்டிஸ் எல்லாம் வந்துருச்சுன்னா தொடர்ந்து மாத்திரை சாப்பிடுவோம், அப்புறம் இன்சுலின் இன்ஜெக்ஷன் போட வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி நிறைய வந்து ஒரு லைஃப் ஸ்டைல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்து அதுக்கப்புறம் இருக்கும். ஆனா அதுக்கு இருக்கிற அந்த பேரு வந்து அதுக்கு இருக்கிற மரியாதை வந்து என்னமோ ஒரு ஸ்பெஷல் சிறப்பு தகுதி தான் இதுக்கு. அதை இன்னும் மக்கள் கிட்ட வந்து அதை பேசுறதுக்கே அந்த வார்த்தை சொல்றதுக்கே பயப்படக்கூடிய தயங்கக்கூடிய ஒரு கண்ணோட்டம் தான் நம்ம சொசைட்டில இருக்கு. சோ இதை தாண்டி வர்றதுங்கிறது வந்து நிறைய சப்போர்ட் தேவைப்படும். பேஷண்ட்ஸ்க்கு மட்டும் இல்ல, கேர் கிவர்ஸ்க்கும் நிறைய சப்போர்ட் தேவைப்படும். இதை எதிர்கொள்ள முடியாம பேஷண்ட்ஸ் வந்து இன்னும் கோபத்திலையும் இரிட்டேஷன்லயும் பண்ணும்போது யாருக்கு அது இம்மீடியட் பாதிப்பை ஏற்படுத்தும்னா கூட இருக்கக்கூடிய குடும்பத்துல உள்ளவங்களுக்கு தான் இம்மீடியட்டா அந்த பாதிப்பை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க. அதனால இந்த சொசைட்டியுமே நாம வந்து எஜுகேட் பண்ணி இந்த நியூ நார்மல முன்னாடி மாதிரி அவங்க ஆயிட்டாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வாழ்க்கையை பார்ப்பாங்க, அவங்கள அப்படியே பரிதாபத்திலையும் பரிதாபமா நாம அவங்கள இனி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த எஜுகேஷன் வந்து மக்களுக்குமே வந்து ரொம்ப அவசியமா இருக்கு. நாங்க நாங்களும் நிறைய இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் நம்ம அட்டெண்டர்ஸையும் பாக்குறோம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப அதிகமான எக்ஸசிவ் ஒரு கேர் எடுத்துக்கிறதோ இல்ல அது சிக்னேச்சரா காட்டுறதோ, ரொம்ப அதிகமா அவங்கள பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்றதோ, பேஷண்ட்டுக்கு அது அதிகமான மன அழுத்தத்தையும் டிஸ்ட்ரெஸையும் தான் அது விளைவிக்குது. பேஷண்ட்ஸ் நாங்க இங்க கண்டினியூஸா பாக்குறவங்க வந்து
ஒரு உணவே வந்து அவங்களால எடுத்துக்க முடிஞ்சா அவங்க எடுத்துப்பாங்க அப்படிங்கிற புரிதல் கூட அவங்களுக்கு இல்லாம அவங்கள நிறைய ஃபோர்ஸ் பண்ணி அவங்கள சாப்பிட வைக்கிறது, சாப்பிடலன்னு அதிகமா கம்ப்ளைண்ட்ஸ் பண்றது, இதெல்லாமே வந்து அஹ், ஒரு அழுத்தத்துக்கு கொண்டு போகிறத நம்மளால பார்க்க முடியுது. போத் அது கேர் கிவர்ஸும் வந்து ஒரு பாசத்துல சொல்றாங்க, உணவு எடுத்துக்கிட்டா சீக்கிரமா சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரியான இதுலயும் சொல்றாங்க. பேஷண்ட்ஸ் அவங்களால எடுத்துக்க முடியாம அதுலயும் ரொம்ப சிரமப்படுறாங்க. அதனால அவேர்னஸ் இதுல கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல இவங்க அந்த அழுத்தத்துல இருந்து வெளியே வரலாம் அப்படிங்கிறது எங்களுக்கு கொஞ்சம் தெளிவுபடுத்தினதுக்கு ரொம்ப நன்றி மேம். சில விஷயங்கள் சில விஷயங்கள் எல்லா விஷயங்களும் டாக்டர் சொல்றத நம்பாம நிறைய விஷயங்களுக்கு வந்து சோஷியல் மீடியா, யூடியூப் இந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம்ல வந்து சந்தேகங்களை போய் பாக்குறாங்க. உணவே பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரியான உணவு எடுத்துக்கலாம், இந்த மாதிரியான சந்தேகங்கள் எல்லாமே யூடியூப்ல பாக்குறது. அண்ட் வேற வேற மன கஷ்டம் அதிகமா இருக்கக்கூடிய வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய கேன்சர் வந்து இறந்தவங்க பாப்புலேஷன் அந்த எண்ணிக்கை இதெல்லாம் பாக்குறது. இதெல்லாமே அவங்கள வந்து சொந்தக்காரங்க மட்டும் இல்லாம இவங்களே போன்ல பாக்குற கண்டென்ட்ஸ் கூட வந்து அவங்கள மனதளவுல இன்னும் காயப்படுத்துது அப்படிங்கறதையும் நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இத நீங்க எப்படி பாக்குறீங்க மேம்? ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. ஏன்னா, இப்ப வந்து இந்த இந்த ஆண்டு கடந்த இந்த ஒரு 3 வருஷமாட்டு வந்து உலக புற்றுநோய் தினத்தினுடைய தீமே வந்து யுனைடெட் பை யுனிக் அப்படின்றதுதான். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இது வந்து கேன்சர்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வியாதி கிடையாது. ஓ ஓ அது வந்து ஒரு குரூப் ஆஃப் டிசீசஸ்ன்னு சொல்றாங்க. ஒருத்தருக்குள்ளத இன்னொருத்தருக்கு நம்ம ஜெனரலைஸே பண்ண முடியாதுன்றாங்க. பிரஸ்ட் கேன்சர் தான். எனக்கும் மார்பக புற்றுநோய் தான். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் மார்பக புற்றுநோய் தான். ஆனா எனக்குள்ள மார்பக புற்றுநோய்க்கான காரணம் வேற. பக்கத்துல வந்தவங்களுக்கான புற்றுநோய்க்கான காரணம் வேற. அப்ப எனக்கு குடுக்குற வைத்தியம் வேறையா இருக்குது. அவங்களுக்கு குடுக்குற வைத்தியம் வேறையா இருக்கு. எனக்கு மார்பகத்துல இருந்து அது பரவி இருக்கக்கூடிய இடம் வேற ஒரு இடம். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு வேற ஒரு இடத்துல பரவி இருக்கு. அப்ப அவங்களுக்கு அவங்க அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் அவங்க டிசைட் பண்ணும்போது, அவங்க வேற விதமான ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால் சொல்றாங்க. எனக்கு வேற ஒண்ணு சொல்றாங்க. அப்ப இதே மாதிரி நெறைய பேர் என்ன நெனைக்கிறாங்க, எனக்கும் கேன்சர், உனக்கும் கேன்சர். உங்களுக்கு இப்படி சொன்னாங்க, எனக்கு இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அப்படி ஒரு டிசீஸுமே வந்து கேன்சர பொறுத்தமட்டுல இட் இஸ் யுனிக்ன்றாங்க. தனித்துவம் வாய்ந்தது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால தான் வந்து யுனைட்டட் பை யுனிக் அப்படிங்கிறத இந்த இந்த ஆண்டு வந்து உலக புற்றுநோய் தினத்தினுடைய மைய கருத்தாட்டு உலகம் முழுவதும் வச்சு இத பத்தி உள்ள விழிப்புணர்வை வந்து ஏற்படுத்துறாங்க. நெறைய நேரங்கள்ல காரிடார்ல இப்போ இப்போ சோசியல் மீடியா முன்னாடி காரிடார்ல உட்கார்ந்திருப்பாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு, அவங்களுக்கு அப்படி பண்ணியிருக்கிறாங்க. நமக்கு இப்படி பண்ணல அப்படின்றது. அப்புறம் ஆளாளுக்கு அங்க உணவு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. அதுவரைக்கும் அவங்க என்னென்னமோ சாப்பிடுவாங்க. அந்த நோய் வந்த பிறகு அப்படியே அப்சைட் டவுனா அவங்க அவங்களோட உணவு பழக்கமே அப்படியே மாத்திருவாங்க. ஆளாளுக்கு எத தின்னா பித்தம் தீரும்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அத மாதிரி எத குடுத்தாலும் திம்பாங்க. எத சாப்பிட சொன்னாலும் போய் வாங்கிட்டு வருவாங்க. அதுல தான் இந்த மாரி நெறைய பேஷண்ட்ஸ் எல்லாம் கூட அந்த அந்த ராமர், சீதா பழத்த கொண்டு போயி அது கேன்சர் பழம்னே பேரே வச்சுட்டாங்க. ஸோ அது அது ஒண்ணுமே இல்ல. சீத்தாப்பழத்துக்கு மாதிரி தான் இன்னொரு வகையான ஸ்பீசிஸ் அது. அதுல சீத்தாப்பழத்துல என்ன விட்டமின்ஸ் இருக்குதோ, அதே மாதிரி தான் ஒரு சில விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து அதுக்கு விலை ரூ. 400 ரூ. 500. ஒரு பழம் வாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பழத்த 2ஆ பிச்சு, 4ஆ பிச்சு, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி அத வந்து ரூ. 100, ரூ. 200 குடுத்து கஷ்டப்பட்ட ஆளுங்க கூட, வசதி இல்லாதவங்க கூட அந்த மாரி சாப்பிடுறது. அந்த மாரி காதுல கேட்கறது, யார் யாரோ சொல்றது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு, எல்லாத்தையும் வந்து எதையாவது செய்து நமக்கு இது குணமாயிடாதா? அப்படிங்கிற அந்த ஆதங்கத்துல அவங்க செய்றாங்க. அப்படி இல்ல. இது மத்த வியாதிகள் மாரி ஒரு வியாதி. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லயும் இன்னைக்கு நெறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல நியூட்ரிஷனிஸ்ட் இருக்கிறாங்க. அப்படி இல்லன்னாலும் ஒரு உணவியல் நிபுணரை வந்து பார்த்து, அதுக்கு உணவு என்ன சாப்பிடணும் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறது நல்லது. பெருசா வந்து நமக்கு கேன்சர பொறுத்தமட்டில நம்ம எந்த நமக்கெல்லாம் என்ன உணவு அ சாப்பிடணும், எவ்வளவு சத்தா சாப்பிடணும், எவ்வளவு ஊட்டச்சத்து சாப்பிடணும், கீரை சாப்பிடணும், காய்கறிகள் சாப்பிடணும்னு சொல்றாங்களோ, அதையே தான் அவங்களுக்கும் கேன்சர் பேஷண்ட்ஸுக்கும் சொல்லப் போறாங்க. அதுல ஆனா நெறைய அந்த நேரத்துல வந்து ஆ ஒவ்வொருத்தருக்கு சொல்றதையும் தனக்கு அப்படி எடுத்துட்டு அத மாறக்கூடிய ஒரு சூழல் இருக்கு. அது வந்து அவசியம் இல்ல. 2வது கொஞ்சம் படிச்சவங்களா இருந்தா கூட, அல்லது
படிக்காத நோயாளிகள் இருப்பாங்க. பிள்ளைங்க ஓரளவுக்கு படிச்சவங்களா இருந்தா கூட, இந்த மாரி இந்த ChatGPTல போட்டு பார்க்கறது. எல்லாத்துலயும் போட்டு பார்த்துட்டு, அத அத படிச்சுட்டு சில நேரங்கள்ல அது அது ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல புரிதல் இருக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து, "ஓ! டாக்டர் சொன்னது தான் இங்கேயும் போட்டிருக்கிறாங்க. அது கரெக்ட்டா தான் சொன்னாங்க." அப்படின்னு சொல்லிட்டு சில நேரங்கள்ல அது உதவியும் செய்யுது. சில நேரங்கள்ல 100 விதமான சந்தேகங்கள குடுக்குது. ஆக்சுவலா இப்படி இந்த மாரி ஒரு வீடியோவ வந்து அவங்க பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எந்த ஒரு வீடியோக்கு சோசியல் மீடியால ஒரு 10 செகண்ட், 15 செகண்டுக்கு மேல அதுல அவங்க பார்வைய நிலைநிறுத்தி அத பார்க்குறாங்களோ, அது வந்து அந்த அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அத புடிச்சுக்கும். ஓ! இவங்களுக்கு இதுல ஆர்வம். இவங்க 15 செகண்ட்ஸ் இந்த வீடியோவ பார்த்தாங்க. இந்த மாரி விஷயங்கள் இவங்களுக்கு புடிக்குது. அப்படின்னு சொல்லிட்டு ஒன்ஸ் நீங்க ஒரு 2 வீடியோ, 3 வீடியோ பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்கன்னா, தொடர்ந்து அந்த வீடியோஸா நீங்க ஃபோன தொறந்தாலே உங்களுக்கு வந்து கொட்டும். ஆ அது சம்மந்தப்பட்ட விஷயங்களா வந்து திரும்ப திரும்ப வந்து வரும். ஸோ, அதனால இதுல வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு ஒரு தனி எஜுகேஷனே வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து டாக்டர்ஸும் குடுக்கணும், சைக்காலஜிஸ்ட்டும் குடுக்கணும். ஏன்னா நெறைய நேரங்கள்ல வந்து இவங்க அ அதாவது ஃப்ளட்டடுன்னுவாங்க. அப்படியே இன்ஃபர்மேஷன் ஃப்ளட்டட் எல்லாம் அ அது வந்து ஒரு கரெக்ட்டானதா இருக்கலாம், கரெக்ட்டானதா இல்லாம கூட இருக்கலாம். ஆனா, ஒருத்தருக்கு உள்ளத வச்சு நமக்கு இன்னொருத்தருக்கு வந்து அத ஜெனரலைஸ் பண்ண முடியாது. அதனால இது வந்து ஒரு ஒரு கிட்டத்தட்ட ஒரு டேஞ்சரஸான ஒரு விஷயம்னு கூட நம்ம சொல்லலாம். அதனால இத பத்தியுமே வந்து பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம அந்த கவுன்சிலிங் செஷன் குடுக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கா இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ்க்கா இருக்கட்டும், இத பத்தியுமே ஒரு அ ஒரு ஒரு செஷன் கட்டாயம் நம்ம வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா, இத பாக்க பாக்க அவங்களுக்கு இன்னும் ஆங்ஸைட்டி அதிகமாகுது. பயம் அதிகமாகுது. அங்க அப்படியாச்சாம், இங்க இப்படியாச்சாம் அப்படின்னு. ஆனா, ஒரு சிலருக்கு 1 ஸ்டேஜ்ல இருக்கும். ஒரு சிலருக்கு 4த் ஸ்டேஜ்ல இருக்கும். இன்னைக்கு காலகட்டத்தில சில நேரங்கள்ல 3, 4த் ஸ்டேஜ்ல இருக்கிற கேன்சர்ஸ கூட இன்னைக்கு குணப்படுத்தக்கூடிய காலகட்டத்தில இன்னைக்கு இருக்கிறோம். அதுக்கான ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் வந்து இன்னைக்கு வந்தாச்சு. அதனால இத வந்து ஜ யுனைட்டட் பை யுனிக் திருப்பி திருப்பி இன்னைக்கு நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. திரும்பி திரும்பி நம்ம எல்லாருக்கும் சொல்ல வேண்டியது. கேன்சர பொறுத்தமட்டில ஒருத்தருக்கு இருக்கிற மாரி இன்னொருத்தருக்கு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஒருத்தருக்கு ஒரு வைத்தியம் சரியா வேலை செய்யலங்கிறதுக்காக இன்னொருத்தருக்கு வேலை செய்யாம இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஸோ எல்லாமே வந்து ஒருத்தருக்கும் அது தனித்துவம் வாய்ந்தது. அதனால அத வந்து நம்ம திரும்ப திரும்ப வலியுறுத்த வேண்டியது அவசியமா இருக்கு. இப்ப சோசியல் மீடியால சொல்றாங்க, பக்கத்து பேஷண்ட் சொல்றாங்க, எங்கேயோ யாரோ கேட்டத வந்து சொல்றாங்கன்னா, அத அத வந்து உள்வாங்கிக்காம, நமக்கு அந்த டைம்ல என்ன பிரச்சனை இருக்கோ, அத சரியான ட்ரீட்மென்ட்க்கு சரியான ஆன்காலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு, நம்ம அவங்க சொல்றபடி கேட்க வேண்டியது ரொம்ப அவசியம். இப்ப நம்ம இதுவரையும் நெறைய பேஷண்ட் சம்பந்தமான கேள்விகள் அதிகமா கேட்டோம். இப்ப கேர் கிவர்ஸ் அவங்க குடும்ப நபர்கள் இவங்களுக்கு இப்ப குடும்ப தலைவருக்கே கேன்சர் இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல அவங்க குடும்ப தலைவி தான் வந்துட்டு இவரோட பொறுப்பு எல்லாத்தையும் எடுத்து செய்யற மாதிரி இருக்கும். இப்ப குடும்ப தலைவிக்கு கேன்சர் இருக்குங்கிற பட்சத்துல குடும்ப தலைவர் அவங்களோட ரோல் எடுத்து பண்ற மாதிரி இருக்கும். இதே போல நிறைய அங்க வந்து மாற்றங்கள் ஏற்படும். குடும்பத்துல பண கஷ்டம் அதிகமா ஏற்படும். இது எல்லாமே வந்து அந்த கேர் கிவர் அப்படிங்கிற அவங்க தான் வந்து அது எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். பேஷண்ட்ஸையும் இவங்க கவனிச்சுக்கிற மாதிரி இருக்கும். இவங்களையும் இவங்க பாத்துக்கிற மாதிரி இருக்கும். நிறைய எமோஷனல் சேலஞ்சஸ் வந்து கேர் கிவர்ஸும் இந்த ஜேர்னில வந்து அவங்க கோ த்ரூ பண்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? ஸோ நம்ம முதலே சொன்ன மாரி அந்த நியூ நார்மல்ன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நியூ நார்மல் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆ இந்த நேரத்துல சோசியல் சப்போர்ட்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப இன்னைக்கு உலகம் முழுவதுமே வந்து இன்னைக்கு பண ஆ ஜிடிபிய விட அந்த நாட்டு மக்கள் வந்து சந்தோஷமா இருக்கிற நாடு தான் வந்து டெவலப் ஆன கண்ட்ரி அப்படிங்கிறதே இன்னைக்கு சொல்றாங்க. அதுல வந்து ஹாப்பினஸ்க்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு இண்டிகேட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெர்சீவ்டு சோஷியல் சப்போர்ட். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது, நம்மளுக்கு கை குடுக்குறதுக்கு ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வந்து, அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும், ஓடுறதுக்கான ஒரு தைரியத்தையும் குடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்த ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல அந்த சில நேரங்கள்ல அந்த அ கேர் கிவர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு 1, 2 பேரு கணவனோ, மனைவியோ, அம்மாவோ, அப்பாவோ, பிள்ளைகளோ, அது ஒருத்தர் தலையில அப்படிங்கிற மாரி விழுந்துருச்சு அப்படின்னா, அது ரொம்ப ஒரு சிரமத்துக்கு கேர் கிவர்ஸ் வந்து ஆளாவாங்க. அது பேஷண்ட்ஸுக்கும் கஷ்டமா போயிடும், கேர் கிவர்ஸ்க்கும் கஷ்டமா போயிடும். ஸோ இந்த நேரத்துல வந்து அந்த என்டயர் ஃபேமிலியே வந்து அத கொஞ்சம் ஷேர் பண்றதுக்கான அந்த ஒரு கல்ச்சர் வந்து, அந்த ஆரம்ப காலத்திலயாவது வந்து கொஞ்சம் இருக்கணும்.
ஒரு 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா ஒரு சேஞ்ச் ஓவர், நான் கொஞ்ச நாள் பாக்குறேன், நீ கொஞ்ச நாள் பாத்துக்கிறோம், நான் கொஞ்சம் லீவ் எடுத்துட்டு பண்றேன், நீ அதுக்கப்புறம் நீங்க பாத்துக்கோங்க, அந்த மாதிரி சொல்றது. இல்ல கணவன் மனைவி இருக்கிறாங்க, கணவன் மனைவிக்கு ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களோட இம்மீடியட் ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து ஒரு ஃபியூ டேஸ் வந்து சப்போர்ட் பண்றது. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த சோஷியல் சப்போர்ட் வந்து ரொம்ப ஒரு எசென்ஷியலான, அதாவது ஒரு அன்கண்டிஷனல், அங்க வந்திருந்துட்டு என்ன நடக்குதுன்னு கேட்டுட்டு ஊரெல்லாம் போய் சொல்லிடுவாங்களோங்கிற பயத்திலேயே பாதி நேரம் யாரையும் வீட்டுக்குள்ள விட மாட்டேங்கிறாங்க. பட் அது இல்லாம அந்த ஒரு ஒரு ஆத்மார்த்தமா இவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படிங்கிற அந்த ஒரு சோஷியல் சப்போர்ட் வந்து இருந்ததுன்னா அவங்க அதை கொஞ்சம் ஈஸியா அதை வெளியே வந்துடலாம். ஏன்னா பேஷண்ட்ஸை விட அதிக கஷ்டப்படுறது கேர் கிவர்ஸ் இன்னைக்கு. ஏன்னா அது அவங்கள தொடர்ந்து பாக்குறது, ஒரு நாள் பார்க்கும்போது 2 நாள் பார்க்கும்போது தெரியாது, தொடர்ந்து 5 மாசம் 6 மாசம் 1 வருஷம் அந்த மாதிரி ஒரு கேர் கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து ஒரு ஒண்ணு பொருளாதாரம் பிரச்சனையாகும், ரெண்டாவது அவங்களோட வேலைகளை அவங்க பார்க்க முடியாது. அது வரைக்கும் நீங்க சொன்ன மாதிரி அது வரைக்கும் பார்ட்னரோ இல்ல மத்தவங்களோ செய்துட்டு இருந்த வேலைகளையும் நாம சேர்த்து செய்யணும். இது தவிர நோயாளியையும் நம்ம பார்க்கணும் அப்படின்னும் போது அது கேர் கிவர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய பெரிய சேலஞ்ச். நிறைய நேரங்கள்ல இது வந்து இத இப்ப நம்ம கேர் கிவர்ஸ் அட்வொகசி சீரீஸ்ன்னு இந்த ஒண்ணு ஆரம்பிச்சதே வந்து எவ்வளவு அவங்க சஃபர் பண்றாங்க அப்படிங்கறத வந்து டாக்டர் அருண் கூட சொல்லுவாரு. அவங்க டாட்டர் வந்து பிரஜ்னா வந்து ஒரு பேஷண்ட்ஸ் அந்த மாதிரி கஷ்டப்படுறத பார்த்துட்டு ஏன் இவங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம் இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க அக்னாலேஜ் பண்ணி சொன்னதாகவும் அதுல இருந்து தான் வந்து இந்த ப்ரோக்ராமே ஆரம்பிச்சதுன்ற மாதிரி டாக்டர் அருண் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி இப்போ வந்து அந்த ஒரு என்டையர் ஹெல்த் கேர் சிஸ்டம்லயே இப்போ ஒரு ஆன்காலஜி ட்ரீட்மெண்ட் அப்படின்னா பேஷண்ட்ஸுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டுக்கு எக்ஸ்பிளைன் பண்றது அதெல்லாம் இருக்குது, அட்டெண்டர்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பட் அந்த கேர் கிவர்ஸ் அப்படிங்கிற அந்த லாங் டேர்முக்கு வந்து அந்த கேர் கொடுக்குறவங்களுக்கான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் வந்து சொசைட்டிலையும் இல்லை, ஃபேமிலிலையும் பெருசா இல்லை, ஹெல்த் கேர் சிஸ்டம்லயும் இல்லை. ஆக்சுவலா அது வந்து பெரிய அளவுல வரணும். ஈவன் பாலிசி லெவல்ல கூட இதை வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமா நினைக்காம இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு கேர் கொடுக்கறதுக்கு கொஞ்ச நாள் சிரமமா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம நாட்டுல கவர்மெண்ட் எல்லாமே கொண்டு வரணும். ஏன்னா நிறைய நேரங்கள் எனக்கு வந்து கொஞ்ச நாள் எனக்கு ஒரு கொஞ்சம் கேப், நான் தூங்கி பல மாசம் ஆச்சு, நல்லா சாப்பிட்டு பல மாசம் ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் பேஷண்ட்ஸ் வந்து கூட இருக்கிறவங்க அட்டெண்டர்ஸ் கேர் கிவர் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாள் இருக்கிறதுக்கு இப்ப பாலியேட்டிவ் கேர் அப்படின்னு இருக்குது. பாலியேட்டிவ் கேர் சில இடங்கள்ல இந்த மாதிரி குணப்படுத்த முடியாதது அப்படி வச்சிருக்கிறாங்க. பட் ட்ரீட்மெண்ட்ல இருந்து குணப்படுத்த முடியக்கூடிய கேன்சர் பேஷண்ட்ஸ்க்குமே வந்து அந்த மாதிரி ஒரு சப்போர்ட் வந்து இந்த கேர் கிவர்ஸ் ஆஸ்பெக்ட்ல தேவைப்படுது. எஸ் மேம். ஸோ இப்போ நர்சஸா இருக்கட்டும், டாக்டர்ஸா இருக்கட்டும், பெரும்பாலான நேரங்கள்ல அவங்க ஒர்க்ல தான் ஸ்பெண்ட் பண்றாங்க. அதர் சர்வீஸ் செக்டார்ல இருக்கிறவங்களும் அதிகமான கேன்சர் பேஷண்ட்ஸ் இதே மாதிரியான சூழல்லையே தான் அவங்க இருக்காங்க. அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆமா, இது வந்து அன்அட்ரஸ்டு ஏரியா. ஏன்னா தொடர்ந்து இந்த டிஸ்ட்ரெஸ்டு ஒரு இதுலயே இருந்து பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களும் மனுஷங்க தான், அவங்களுக்கும் அவங்களோட ஓன் ஃபேமிலி இருக்கு, கஷ்டங்கள் இருக்கு, அவங்களோட ப்ராப்ளம்ஸ் இருக்கு, பிள்ளைங்க இருப்பாங்க, வீட்லயும் 1000 பிரச்சனைகள் இருக்கும், வேலை செய்ய வேண்டியது இருக்கும். அதெல்லாம் தாண்டி இங்க வரும்போது இங்க வந்து சில நேரங்கள்ல சில பேஷண்ட்ஸ் கோவப்பட்டாவோ இல்ல அட்டெண்டர்ஸ் கோவப்பட்டாவோ அவங்களுக்கு இன்னும் அதிக டிஸ்ட்ரெஸ் வந்து அதுல ஹேண்டில் பண்ண முடியாம வரும். அதுல வந்து ஆரம்ப கால கேரியர்ல வந்து இருக்கிறவங்களுக்கு வந்து இது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் அதிகமா இருக்கும். ஏன்னா அந்த கோப் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் சஃபர் பண்ணுவாங்க. அதனால இந்த மாதிரி ஒரு நர்சஸோ டாக்டர்ஸோ அந்த மாதிரி இருக்கிறாங்கன்னா அவங்களுமே வந்து ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு தயங்க கூடாது. எனக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன், எனக்கு வந்து சப்போர்ட் வேணும் அப்படிங்கிற அந்த ஹெல்த் அந்த அந்த ஒரு சப்போர்ட் எடுத்துக்கிறதுக்கு ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு தயங்க கூடாது. ரெண்டாவது அவங்களுக்குமே வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைல் இப்ப வந்து ஒரு நல்ல எக்ஸசைஸ் பண்றதா இருக்கட்டும், நல்ல உணவு சாப்பிடுறதா இருக்கட்டும், போதுமான அளவு தூக்கம், நல்லா தண்ணி குடிக்கிறது, அவங்களோட மென்டல் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுக்கு அவங்க செய்யறது, இதெல்லாம் வந்து ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸும் கண்டிப்பா அவங்களையும் பாதுகாத்துக்கணும். ஸோ அது பொதுவா வந்து நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ்ல வந்து அந்த மாதிரி அவங்களுக்கான ப்ரோக்ராம்ஸ் இல்லை. ஆனா அது அவங்களுக்கும் அந்த டீப்ரீஃபிங் அந்த ஸ்ட்ரெஸ்ஸை மிட்டிகேட் பண்றதுக்கான நிறைய ப்ரோக்ராம்ஸ் வந்து அது அந்த ஹாஸ்பிட்டல்லையும் அவங்க கண்டிப்பா கொண்டு வரணும். அப்பதான் வந்து அவங்க ரெஜுவனேட் ஆகி அடுத்தடுத்து ஒர்க் பண்றதுக்கு வசதியா இருக்கும். யோகா, மெடிடேஷன், ரிலாக்ஸேஷன் தெரப்பீஸ்,
இல்ல அந்த மாதிரி ஒரு சின்ன ரெக்ரியேஷனல் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் வந்து அவங்கள திரும்ப திரும்ப அவங்களோட நல்ல வேலைகளுக்கு அக்னாலேஜ் பண்றது, இதெல்லாம் அவங்கள தொடர்ந்து அந்த மோட்டிவேஷன வச்சுக்கிறதுக்கு உதவும். ஆனா அவங்களே அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரெஸ் இருக்குன்னா, எப்பவுமே ஹெல்ப் எடுத்துக்கிறதுக்கு அவங்க தயங்கக்கூடாது. மத்தவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னாலும், அவங்களும் இம்மீடியட்டா அந்த ஹெல்ப்ப அவங்களுக்கு குடுக்குறதுக்கு தயங்கக்கூடாது. என்ன இந்த நர்ஸ் இந்த மாரி கோவக்கார நர்ஸா இருக்காங்க? என்ன இந்த மாரி அட்ஜஸ்ட் பண்ணாம இருக்கிறாங்க? அப்படின்னா, ஏதோ ஒரு சிக்னல் காமிக்கிறாங்க. ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து தே ஆர் நாட் ஹேப்பி அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால அந்த அவங்கள அதுக்கு எம்பத்தைஸ் பண்ணி, அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும். எஸ் மேம். எங்களுக்கு ரொம்ப அழகா எப்படி வந்து ஒரு டிசீஸ் வந்து எவ்வளவு பெரும்பாலுமா பார்க்கப்படுது, எவ்வளவு முக்கியமா இத பத்தி நம்ம பேச வேண்டியது இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். நிறைய இது சம்பந்தமான டீட்டெயில்ஸ் வந்து ரொம்ப தெளிவா எங்களுக்கு பொறுமையா எடுத்து சொன்னீங்க மேம். எப்படி யார போய் நாம பார்க்கறது, இது எப்ப நம்ம வந்து பார்க்கறது அப்படிங்கிறது, இந்த நோயினாலே ஒரு வந்து நம்மளுக்கு எண்டு தான், நம்ம இதுக்கு மேல இது இறந்துருவோம் அப்படிங்கிற கண்ணோட்டம், இது எல்லாத்தையுமே எங்களுக்கு வந்து தெளிவா எடுத்து சொன்னீங்க மேம். ரொம்ப நன்றி. நம்மளுக்கு சாட் பாக்ஸ்ல ஒரே ஒரு கொஸ்டின் ஒண்ணு இருக்குங்க மேம். வில் புவர் மென்டல் ஹெல்த் காசஸ் கேன்சர் அப்படின்னு கேக்குறாங்க. புவர் மென்டல் ஹெல்த் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இப்ப வந்து இன்க்ரீசிங்லி த எவிடன்சஸ் வந்து என்னவா இருக்குன்னா, இது வந்து அக்யூமுலேட்டிவ் ரிஸ்க்ன்னு சொல்லுவாங்க. அதாவது உணவு பழக்கமும் சரியா இல்ல, தூக்கமும் சரியா இல்ல, லைஃப் ஸ்டைலும் சரியா இல்ல, ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி இருக்குது அப்படின்னா, அந்த ப்ரொலாங்டு ஸ்ட்ரெஸ் நீண்ட நாள் தொடர்ந்து அவங்க ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, அவங்களுக்கு வந்து அந்த நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. அதனால அந்த இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகுறதுனால, அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இந்த ஒரு கேன்சருக்கான அந்த ஒரு ட்ரிகர் ஆகுது இல்லையா? நெறைய அது வந்து கேன்சர் வந்து உள்ளுக்குள்ள ஒரு நார்மல் செல் கேன்சர்ஸ் எல்லாம் மாறுறது பல ஸ்டேஜ்ல நடக்கும். பட் அந்த ட்ரிகர் அந்த ப என்விரோ வெளிய இருந்து நமக்கு டொபாக்கோ, ஆல்கஹால், என்விரான்மென்டல் பொல்யூஷன் இந்த மாரி பல ஃபேக்டர்ஸ் வந்து ட்ரிகர் பண்ற மாதிரி, ஸ்ட்ரெஸ்ஸுமே இன்னைக்கு வந்து ஒரு ட்ரிகரிங் ஃபேக்டர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுக்கு நெறைய இப்போ கொஞ்சம் கொஞ்சமா எவிடன்ஸஸ் வந்து வந்துட்டு இருக்குது. ஆனாலும் அந்த அந்த பயாலஜிக்கல் ப்ராசஸ் அது எப்படி நடக்குது என்னன்றது வந்து இப்போ நெறைய ஆராய்ச்சிகள் அத நோக்கி நடந்துட்டு இருக்குது. அது நமக்கு தெரியல. அந்த அந்த கார்ட்டிசோல் லெவல் இன்கிரீஸ் ஆகி ஸ்ட்ரெஸ் நெறைய ஆகும்போது இம்யூன் சிஸ்டம் காம்ப்ரமைஸ் ஆகுதுங்கிறது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனா இதனால வந்து அந்த ஹார்மோன்னால வரக்கூடிய பிரஸ்ட் கேன்சர்ஸ் இதெல்லாம் அப்சர்வேஷன்ல பீப்பிள் வந்து நெறைய பேர் சொல்றாங்க. இந்த மாரி பயங்கர ஸ்ட்ரெஸ் அவங்களுக்கு. அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரஸ்ட் கேன்சர் வந்திருக்குது அப்படின்ற மாதிரிலாம் நெறைய பேர் சொல்றாங்க. பட் இன்னும் நமக்கு வந்து மென்டல் ஹெல்த் புவர் மென்டல் ஹெல்த்னால கேன்சர் வருமா அப்படின்னு கேட்டா, அதுக்கு நமக்கு எவிடன்ஸஸ் இல்ல. பட் இந்த ஸ்ட்ரெஸ் வந்து கேன் பி மத்த லைஃப் ஸ்டைல் இப்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க, ஃப்ரீக்வென்ட் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறவங்க சிலர் சிகரெட் பிடிப்பாங்க, தண்ணி அடிப்பாங்க, தூங்க மாட்டாங்க, நல்ல சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட் சாப்பிடுவாங்க, நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க. இந்த மாரி மத்த நெறைய அக்யூமுலேட்டட் ரிஸ்க் ஃபேக்டர்ஸும் அவங்களுக்கு இருக்கும். அப்படி இருக்கும்போது எல்லாம் சேர்ந்து வரும்போது, இதனால வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்க. தேங்க் யூ. சைக்கோ ஆன்காலஜி அப்படிங்கிற ஒரு தனிப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல வந்து நிறைய நிறைய விதமான விஷயங்கள் அதிகமா இருக்கு. எல்லா இன்ஃபர்மேஷன்ஸையும் ஒரே பகுதியில ஒரே பதிவுல நம்மளால அதை பத்தி பேச முடியாது. இன்னும் நம்ம பேசுறதுக்கு அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸும் இன்னும் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது எங்களுக்கு புரியுது மேம். ஸோ இது வந்து எங்களுக்கு பேசிக் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சைக்கோ ஆன்காலஜினா என்ன, இதுல நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன மாதிரியான நிகழ்வுகள் நம்மளை சுத்தி நடக்கும் இந்த ட்ரீட்மெண்ட்ல இருக்கும் போதும், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டும் அது கேர் கிவர்ஸ் எப்படி பாதிக்கும், பேஷண்ட் எப்படி பாதிக்கும், டாக்டர்ஸ் எப்படி பாதிக்கும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் தெளிவா எளிமையா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் மேம். ரொம்ப நன்றி எங்களுக்கு டைம் எடுத்து எங்களுக்கு உங்களோட பிஸி ஷெடியூல்ல எங்களுக்கு தெளிவா இதை எல்லாத்தையும் எங்களுக்கு சொன்னதுக்கு. மீண்டும் நாங்க வந்து இத பத்தி நாங்க இன்னும் தெளிவா சில விஷயங்களை நாங்க இன்னும் வரக்கூடிய செஷன்ல நம்ம தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ மேம். தேங்க்யூ.